அத்தனையும் கட்டி பறிச்சு நான் போய் ஒரு சேதி கேட்டுட்டு வந்துடுறேன். என் பாட்டை போன இடத்துல ஒரு நீதி சொல்லியிருக்கான், அதை எல்லாம் உடைச்சு கேட்டு வந்துடுறேன். என் பரம்பரை கலங்கப்பட்டது போல என் நீதி மாறி போயிருச்சா இல்லையா? இதுக்கு குத்தம் குறை எதுவும் உண்டா? இது நல்லது கெட்டது எதுவும் வழி உண்டா? அப்படி நல்லது கெட்டதை நான் கண்டறிஞ்சு கேட்டறிஞ்சு சொன்னா எனக்கு வம்சம் தலைக்க வாரிசு கொடுப்பியான்னு கேட்ட கேள்வி ஒன்று இருக்கு. நான் உடைச்சு சொல்றேன்டா அப்பா. அப்படி 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 21 வந்து நின்னாலும் அப்படி அண்ணன் கருப்பேன் நானும் அங்க நிக்கிறேன்டாப்பா. காளி ரூபம் கொண்டவா மூத்தவள அங்க நிக்கிறடாப்பா. 7 கண்ணியும் அங்க நிக்கிறடாப்பா. மலை கண்ட தேசமெல்லாம் இருந்து கொல்லிமலை தேசத்துல இருந்து நீ கூப்பிட்டு அழைச்ச இடத்துக்கு பெரிய கருப்பேன் நானும் வந்து பேச வந்தேன்டாப்பா. அதனால உன் வீட்டு நீதியை நான் உடைக்கிறேன்டாப்பா. தப்பு தவறு இருந்தா நீ பாட்டை மேல வருத்தப்படக்கூடாது. சபைக்கு வந்தா நான் சபையில உடைக்கிறோண்டாப்பா. நீ பெத்தெடுத்தா வாரிசு உன் குலம் கோத்திரம் உன் முப்பாட்டன் காலத்துல இருந்து கை கட்டி வாய் பத்தி புறங்கை கட்டி சங்கு சேவண்டி அடிச்சு நீதியோட வழிமுறையோட வழிபட்டு வந்த நீதி இன்னைக்கு செத்து போய் கிடக்குறாப்பா. அப்படி இலை விட்டு இடம் வெள்ளை விட்டு எல்ல கிளை விட்டு கிளை எனக்கு பிடிக்காத வாச எனக்கு சேராத நீதி. இப்பவும் பாட்டை இளமரவு காய்மரவா தான் சொல்றேன். நான் கலங்கப்பட்டு போயிட்டேன்டாப்பா. என் வாச கலங்கப்பட்டு போச்சுடாப்பா. என் புள்ள நீதியோட வாழ்ற என் புள்ள நீ அதை நினைச்சு 4 செவத்துக்குள்ள விடாத கண்ணீர் இல்லடா. 1000 பேத்துக்கு நீதி சொல்ற இடத்துல என் புள்ள உன்னை வச்சாலும் அந்த நீதி என் புள்ள மனச குத்துதுராப்பா. அனுதினமும் உறுத்துதுராப்பா. நான் என்னதான் எனக்கு நான் சாம்ப போட்டுக்கிட்டாலும் நான் ஊருக்கு சாம்ப கொடுத்தாலும் நான் நீதியோட வாழணும்ல. என் வாசக்காரனை நீதியோட கொண்டு போகணும்ல. அவன் பரம்பரை நீதி மாறாம நான் கொண்டு போல. அந்த நீதி இன்னைக்கு மாறி போச்சுடாப்பா. அதுக்கு நீ எத்தனை கட்டி மறிச்சிருந்தாலும் நீ எத்தனை அதுக்கு அதை வினையை தீக்கிறதுக்கு வழி செஞ்சிருந்தாலும் கரை படிஞ்சது கரை தாண்டாப்பா. அதனால நான் விட்டு வச்சு விளக்கி வச்சு வேடிக்கை பார்க்குற கால நேரம் வந்துச்சு. அதே போல சேதி நடந்துச்சு. எனக்கு வாரிசு வேணும், வம்சம் தலைக்கணும், எனக்கு பேர் சொல்ல எனக்கு பின்னாடி நீதி வேணும். ஓசை கொண்டு நான் 10 மக்களுக்கு அழைச்சு சொல்றது என் வாரிசுக்கும் வரணும், என் வம்சம் தலைக்கணும்னு கேட்டேன். ஒரு தவறு நடந்து போச்சு. இருந்தாலும் உன் குல வழக்கப்படி சுத்தம் பண்ணிக்கடாப்பா, தண்ணி தீர்வை பண்ணிக்கடாப்பா. அதை நான் ஏத்துக்கிறேன்டாப்பா. ஏத்துக்கிட்டேங்கிற சேதிக்கு உன் அங்கத்துல இருந்து விட்டேறிகிறேன். அதை குட்டி தீர்வை செஞ்சு சரி பண்ணிக்கிறேன். நான் ஏத்துக்குவேன். மண்டிட்டு நீ அழுது புலம்பி கண்ணீர் விட்டாலும் 4 செவத்துக்குள்ள நித்திர இல்லாம இந்த கடந்த 3 ஆண்டு காலமா நீ உள்ள நீ கிடக்கிறடாப்பா, தவிச்சுக்கிட்டு கிடக்கிறடாப்பா. நீ ஊருக்கு உலகத்துக்கு நீ சொன்னாலும் நான் ஏறா முளம் கெடுக்குதுடா. அன்னத்துக்கு குறைவில்லாத வழி விட்டாலும் என் பிள்ளை பொண்ணு பொருளுக்கு ஆசைப்படாத வாழ்க்கையை நான் கொடுத்துருந்தாப்பா. உனக்கு சகலவத்தையும் கற்றுக் கொடுத்துருந்தாலும் என் பிள்ளை தேவைங்கிற இடத்துல தாண்டா அதை எடுத்துருக்க ஒழிய என் சுயநலத்துக்கு என் பிள்ளை நீ எடுத்து நீ ஆடலடாப்பா, நீ பாடலடாப்பா, நீ கூப்பிட்டு அழைச்சாலும் நான் வரமாட்டேன்டாப்பா. இருந்தாலும் என் பிள்ளை நீதியோட வந்ததுனால நீதியோட வாழ்றதுனால எக்காலத்துல இந்த தோல்ல நான் நிப்பண்டாப்பா. உன் பரம்பரைக்கு நீதி சொல்ல இன்னைக்கு மருத்துவன்ட்ட கொண்டு போய் எனக்கு வாரிசு இல்லையா இருக்கான்னு கேட்டு உன் எண்ணம் போல அப்படின்னு நான் சொல்ல வரலடாப்பா. உன் புத்திய மதிமயக்கிறதுனால கேப்பாறு பேச்சு கேட்டு முடக்கி போட்ட கருசு மக்கிற கருவறையும் திருப்பி போட்டு நான் கொடுத்துருக்கேன்டாப்பா. அந்த திருப்புனதுக்கு நீதி வேணுமானு நீ என்ன போல 10 வாசலுக்கு போன உன் வாசல்ல நீ கேட்ட. மீண்டும் சொல்லண்டா, திருப்புட கருவறைக்குள்ள நான் வந்து புறப்பண்டாப்பா. எனக்கு நீதி மட்டும் வேணும்டாப்பா. நான் எச்ச சோறு திங்க முடியாதுடாப்பா. எனக்கு எச்ச சோறை போட்டு வேடிக்கை பார்த்துடாதாப்பா. என் புள்ள நீதியோட வாழ்ந்தாப்பா. நான் நீதியோட வாழ்ந்து வரேன்டா. உன் பாட்டை முப்பாட்டை உன் தோல்ல வந்து 64 வந்து நீ கூப்பிட்டு அழைக்கிறப்ப ஓசைக்கு மயங்கி நான் வந்து நின்று பேசுறேன். நல்லது கெட்டது கூப்பிட்டு அழைச்சது கேட்கிறேன். எத்தனை எச்ச புத்திக எச்ச செயல் நடந்திருந்தாலும் ஓசைக்கு நான் வந்து நிக்கிறேன்டாப்பா. சொல்லுக்கு நான் வந்து நிக்கிறேன்டாப்பா. உனக்கு வாரிசு வம்ச வழியா வந்தாடா. அந்த பரம்பரை நீதி கட்டி மறிக்காம வரேடாப்பா. அப்ப எனக்கு எச்ச சோறு போட்டுருக்காடாப்பா. எச்ச சோறு போட்டாலும் திங்க முடியுமாடாப்பா. அதுக்காக என் பிள்ளைகளை நான் விட்டறிய முடியுமாடாப்பா. நான் எனக்கு கொடைங்கால வச்சு நான் காவாந்து பண்றேன். என் பிள்ளைகளை நான் விட்டறிஞ்சா ஊரும் பேரு என்னடா சொல்லுவோம். அந்த நீதி அந்த அவ பேரு என் பிள்ளைக்கு நான் வரவிட மாட்டேன்டா. இது சத்தியம்டாப்பா. இது என் மாசல்ல என் அண்ணன் கருத்த நாள்ல நான் உனக்கு கொடுக்குற விடடாப்பா. இந்த வாசல்லையும் போய் எந்த வாசல்லையும் போய் எவன்ட்டையும் கேள்வி கேட்க வேணாம்டா. உன் வீட்டுக்காரனா வீட்டா நான் வந்து நிக்கிறேன்டாப்பா. உன் வீட்டுக்காரன் தான் நான் வந்து பேசிக்கிட்டு இருக்கேன்டாப்பா. இதுக்கு உத்தரவு வேணும்னா இன்னையில இருந்து 3 நாள் 3 பொழுதுக்குள்ள வந்தது நான் தான்டாப்பா.
சேதி சொன்னது நான் தான்டா அப்பா. உன் நீதிக்கு வழி கொடுத்துருக்கேன்டாப்பா. அதை மட்டும் இன்னொரு முறை செஞ்சிடறாப்பா. நீ என்னதான் கட்டி மறிச்சாலும் நான் வாழ்ந்த நீதி என்னால மாத்திக்க முடியாதுடாப்பா. நான் எச்ச சோறு திங்க முடியாதுடாப்பா. கரைக்கு மூத்தவனா நின்று இன்னைக்கு ஊருக்கும் பேருக்கும் பெருமை சேர்க்கிற இடத்துல அவனை வச்சிருக்கேன். நாடி 10 மக்கள் வர்றாங்க, வந்திருக்காங்க, இந்த நிமிஷம் கூட அமர்ந்திருக்காங்கடா அப்பா. நான் ஏறிட்டு பார்த்தேன், 10 புள்ள வேதனையோட நிக்குது. அதனாலதான் என் 10 புள்ள காத்திருந்தாலும் என்ன போல நீ ஊருக்கும் பேருக்கும் உன் நாவல வந்து அமர்ந்து நீ கேட்ட கேள்விக்கு நான் பதில் சொல்லணும். நீ அள்ளி கொடுக்குற சாம்ப எள்ளுக்கா முள்ளு முறியாம இடகாத்து வீசாம உன்னை வாழ்வாங்க வாழ ஒர்க் பண்ணு வந்தேன்டா அப்பா. என் கனிய நீ அமர்ந்து அழைக்கிற இடத்துல என் கனிய முன்ன வச்சு கூப்பிடுறாப்பா. ஒரு காலத்துல வருவேன்டாப்பா. என் வாச நீதி உனக்கு நான் கொடுத்துருக்கேன், அந்த உரிமையை உனக்கு கொடுத்துருக்கேன். எந்த ஒரு சோரமும் இல்லாம பொண்ணுக்கும் பொருளுக்கும் ஆசைப்படாம நீ இந்த வாசல்ல நல்லது கெட்டது பார்த்து உடைக்க வேண்டிய விஷயத்த உடைக்கணும், நடக்க வேண்டிய காரியம் நடக்கணும். தப்புன்னு சொன்னா எவனுக்கும் தலை வணங்காம நீ தப்ப சுட்டி காட்டுறாப்பா. உன் கூட வரவனுக்கு நானும் இருக்கேன்டாப்பா. நீ கூப்பிட்டு அழைக்கிற தாயும் இருக்கேன், தென்னாட்டுக்காரன் இருக்கேன், வடநாட்டுக்காரன் இருக்கேன், நானும் இருக்கேன், அடிக்கிறவனும் இருக்கேன், வானுக்கும் பூமிக்கும் வசந்தவனும் இருக்கேன், பெரியக்காவும் இருக்காடாப்பா. எல்லாரும் வந்து நிப்போம்டாப்பா. இது உனக்கு வெற்றி மாலையோட நான் கொடுக்குற வெற்றி கண்ணாப்பா. சொல்லு ஊரும் பேரும் விளம்பரம் கை தருங்க. எல்லாம் சாம்பார் பழக்காம நிக்கணும். நீ ஏறிட்டு பார்த்து கூப்பிட்டு அழைக்கிற மூணாவது வந்து பேசுவேன். நீ பெற்றெடுத்த வாரிசுக்கு நீ வேணுங்கிறத நான் அள்ளி தரேன்டாப்பா. உனக்கு நல்லது கெட்டது எல்லாத்தையும் பார்க்க நானும் வரேன்டாப்பா. உனக்கு பொருளாதாரத்தை நான் நிறப்பூட்டா கொடுக்குறேன்டாப்பா. எப்போதும் பாட்டேன் துணை இருப்பேன்டா வெற்றி மாலை. போதுமா? நீ வச்ச கேள்வி இதுதானே? இன்னைக்கு 4 செவத்துக்குள்ள தட்டு தடுமாறி நின்னியே. நான் சோழந்தூரம் போயிட்டேனான்னு கேட்டியே. நான் சோழந்தூரம் போன வழிமுறை மாறாம வாழ்ந்தான் தான் சொல்றேன். தீர்வை செஞ்சுக்க. உனக்கு நல்லது கட்டத்தை சொல்லி வரேன். சாப்பிட்டாதான் சொல்லுவோம். போதுமா? உங்களதான் எல்லாத்தையும் தான் சொல்றேன். சாப்பிட்டு வாங்க. அங்கே போங்க, ஃப்ரீயாக தான் இருக்குது. போங்க சாப்பிட்றவங்க என்ன சாப்பிட்டு வந்துங்க. போங்க சாப்பிடுவாங்க. சரியா? வெள்ளாம வளர்ச்ச கால்நடை எதோ இருந்தாலும் எத்தனை சோட இருந்தாலும் கட்டி மறிக்கிறேன். நாவலா வந்து 5 பேரும் இல்லடாப்பா. 64 கொஞ்சம் ஆசையோட சரியா? சந்தோஷமா மிஸ் ஆகிடும். அதுக்காக